ரமேஷா ரமேஷா இங்க எதுக்குடா வந்த? போன கடை ஞாபகம் இருக்காடா? அது ஏன் இப்ப கேக்குற? கடை மொத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கடா. ஏன் எதுக்கு வந்தாங்க? மொத்த காசு 2 மாசத்துல தரணுமா? திடீர்னு சொன்னா எப்படிடா? அவங்க ஃபாரின்ல இருக்கிற அவங்க பையன் கூட போய் செட்டில் ஆக போறாங்களா, அதனால தான் கேக்குறாங்க. என்னடா பண்றது? நான் சேதன் கிட்ட வேலை கேட்டிருந்தேன்டா, வர சொல்லியிருந்தாரு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நானும் எங்கன்னா வேலைக்கு கேட்டுன்னு போறேன். என்னம்மா? அம்மா எப்ப வராங்க? அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்மா, வரத்துக்கு 2 நாள் ஆகும். பாத்துக்கு யார் பாக்குறாங்க? பாத்துக்கு தான் ஆயாமா இருக்காங்களேம்மா. சரி, நான் விளையாட்டுறேன். சரி, நான் போயிட்டு வந்துடும். ஹாஸ்பிட்டல் நம்பர் மாதிரி இருக்குது. ஹலோ, சொல்லுங்க. ராஜேந்திரங்களா பேசுறது? ஆமாங்க, சொல்லுங்க. நான் யுவராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு 2 கிட்னிக்கு போயிடுச்சுங்களா? ஆமா சார், 5 லட்ச ரூபா செலவு டாக்டர் சொல்லியிருக்காங்க சார். 5 லட்சத்துக்கு நான் எங்க சாமி போவேன்? 2 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க சார், சீக்கிரமா கொஞ்சம் ரெடி பண்றேங்க. ஐயோ, என்ன இது சோதனை கடவுளே! ஐயோ ஆண்டவா, என்னப்பா இது? நான் எங்க 5 லட்சத்துக்கு போவேன் இப்போ? அப்படி இப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. கடவுளே, ஆண்டவா, 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? என் மனைவியை எப்படி காப்பாத்த தெரியலையே. ஐயோ, தலைவலியா ஆண்டவா. அப்பா, எப்படிப்பா என் பொண்டாட்டியை காப்பாத்த போறேன் 2 மாசத்துல? என்ன பண்றது? எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது. மாமா, என்னம்மா என்னாச்சு? ஆயிரா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஆயிரா 2 கிட்னியும் போயிடுச்சாப்பா, 2 கிட்னியும் போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, 2 மாசத்துல ஆபரேஷன் பண்ணலாம், உயிரை போயிடும் டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. சரி மாமா, ஆபரேஷன் தானே, ரெடி பண்ணிடலாம், நீ அழாத. ஆபரேஷனுக்கு 5 லட்சம் செலவாகும்ப்பா. நம்ம கிட்ட 1 ரூபாய் கூட இல்லையாப்பா. அதான் 2 மாசம் டைம் கொடுத்துருக்காங்களா மாமா, நீ கவலைப்படாம இரு. நான் வேலை விஷயமா மேல தெரு சிவன் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ, சொல்றா அண்ணா, சொல்லுப்பா தம்பி. உங்களை தானே பார்க்க வந்தேன். என்ன விஷயம் தம்பி? சொல்லுப்பா. வேலை விஷயமா உங்களை பார்க்கலான்னு தானா? யாருக்குப்பா வேலை? எனக்கு தானா. நீ காலேஜ் தானே படிக்கிற, உனக்கு எதுக்கு வேலை கேட்டுட்டு இருக்க? வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ண்ணா, அதனால தான் கேட்குறேன். ஆனால் நீ படித்த படிப்புக்கெல்லாம் என்கிட்ட இப்போ இந்த வேலையும் இல்லையாப்பா. பரவாயில்ல, எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் சேரண்ணா. அப்படியாப்பா? சரி, ஓகே, நான் ஒரு இடத்துல உனக்கு வேலை சொல்றேன், அங்க போய் ட்ரை பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லு, வேலை தருவோம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லப்பா, தேங்க்ஸ் அண்ணா, போயிட்டோம். என்ன எல்லாம் நின்று பாத்துக்கிறீங்க? வாங்க வாங்க போலாம். இங்கே நான் வேலை செய்யணும். ஆமா, இங்கதான் வேலை செய்யணும், போலாம் வாங்க. என்ன வேலை சொல்லாமலே கூப்பிட்டு வந்துருக்கேண்ணா.
ஆமா, இவங்க பெரிய கலெக்டர். என்ன எதுன்னு சொன்னாதான் வந்து வேலை செய்வாங்க. கான்ட்ராக்டர் மூடிட்டு அவன் சொல்ற வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய 3 வேலை செய்யறீங்களா? மதிய சாப்பாடு கட் பண்ணவா? என்னையா இது இப்படி வந்து மாட்டீங்கன்னு உங்ககிட்ட? எல்லாம் சரியாயிடும், வாங்க போலாம். தம்பி வாங்க. வரண்ணா. சொல்லுங்கண்ணா. நேற்று எவ்வளவு கல்ல எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் சொல்றியா? அது ஏது வச்சு எடுத்து வந்துடுறேண்ணா. சரிப்பா. ஒவ்வொன்னு என்ன வேலை வைக்க தெரியுமா? முட்டிபார். நான் சொல்றேன், ஏன் செய்ய கூடாது. முட்டிபார். தம்பி என்னடா ஆச்சு? நான் செங்கல் தூக்கி அந்த கீழே வந்துச்சு, நான் அதுக்கு அடிக்கிறாங்கண்ணா. சரி நீ போ. தம்பி என்ன பண்ற? நான் சின்ன பையனா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருண்ணா. தம்பி ஒரு கல் 7 ரூபாய். அதுன்னு சின்ன பையனா பண்ணலாமாண்ணா? தம்பி எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் வரணும்னா கல் ஒழுங்கா இருக்கணும். நான் பணம் எப்பனா சம்பாதிச்சிடலாண்ணா, சின்ன பையனா பாவண்ணா. தம்பி தெரிஞ்சவங்க சொன்னனால தான் உன்னை சூப்பர்வைசர் வேலைக்கு சேர்த்தேன். என்ன இங்க எல்லாம் வந்து வக்காலத்து வாங்கி இருந்தேன்னா அவ்வளவுதான், உன்னையும் 10ஓட 11 சேர்த்துட்டு போயினே இருப்பேன். எல்லாம் கேட்டுங்க, ஓனர் அவங்க திருவிழா போயிடறான், வரதுக்கு மதியம் ஆகும். அது வரை எல்லாம் ஜாலியா இருந்துங்க. என்ன ப்ரோ எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நீங்க மட்டும் தனியா வந்துட்டீங்க, என்ன பிரச்சனையா? ஒன்றும் இல்லை ப்ரோ, என் அண்ணனோட ஞாபகம் வந்துச்சு. நீங்க படிச்சிருக்கீங்களா ப்ரோ? படிச்சிருக்கேன் ப்ரோ, பிகாம் டிஸ்கண்டினியூ. நான் பிபிஏ. அப்படியே ப்ரோ இந்த வேலைக்கு வந்தீங்க? என்ன பண்றது ப்ரோ, டிகிரி படிச்சதுக்கு பதிலாக வேற எதனா படிச்சுட்டா கூட வேலை கிடைச்சிருக்குமோ என்னவோ. உங்களை மாதிரி நானும் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக இங்க வர வேண்டியதா போச்சு. ஓனர்லாம் ஜாலியாக அவங்க ஊர் தெரியாத போகிறோம், நம்ம தான் இங்கேயே கஷ்டப்படுறோம். ஆமா ப்ரோ, நானும் எங்க ஊர்ல இருந்து அந்த டைம்ல பாட்டு டான்ஸ் ஜாலியா இருந்திருக்கும் ப்ரோ. அதெல்லாம் வேற லெவல் ஃபீல் ப்ரோ. அது சரி ப்ரோ, திருவிழான்னா 2-3 நாள் ஆகும்ல. நம்ம ஓனர் என்னடான்னா போனதும் திரும்பி வந்துருன்னு சொல்றான். அவன் ஒரு பணம் போய் ப்ரோ. ப்ரோ ஓனர் வந்துட்டான், வாங்க வாங்க ப்ரோ. ஓனர் வந்துட்டு வாங்கடா. வாங்க. ஏய் நீ வேணாங்க, என்னடா வேலை பாக்குறீங்க?
ஒருத்தனா ஒழுங்கான வேலை பாக்குறீங்களா? என்னடா வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரா ஒண்ணுல்றா யோ மனுஷனா நீ எல்லாம் ரேஞ்சரா ஒண்ணுல்றா ஒண்ணுல்றா யோ எப்படி நல்லா அடிக்குது மனசு வந்து உனக்கு? ஏய் யார் எதிர்த்து பேசுறா? யோ உன்னதான் பேசுறோம். என்னடா எல்லாம் கூட்டு சேர்றீங்களா? ஆமாயா கூட்டு தான் சார். 1 hour பணத்துக்காக கேவலமா கூட்டு சார். இல்லை நியாயத்துக்காக போராடுறவங்க நாங்க. பஞ்சம் படைக்க வந்த பரதேசி நாய்ங்க என்கிட்டயும் அவங்க வேலை காட்டுறீங்களா? பஞ்சத்துக்காக தான் ஏன் வந்தோம், உங்ககிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு வரல. இத்தனை நாள் ஏன் இந்த வேலை தான் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. அதை நினைச்சாதான் அசிங்கமா இருக்குது. உங்ககிட்ட எல்லாம் வேலைக்கு வந்தேன் பாரு. ஏய் நீ நிக்கிறது என் இடம். வந்தன் தடை தெரியாம இங்கே உங்களை மொத்த பேர் எரிச்சிருவேன். அதுக்குள்ள நாங்க ஒண்ணு எரிச்சிருவோம். என்னது என்ன எரிச்சிருவீங்களா? பார்த்தல ஆளு ஒரு கல்ல சோடு மண்டை குழம்பிடும். அமைதியார்கள் அடிமையாகணும்னு நினைச்சா இப்படிதான் ஆகும். யோ எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்தோட தான் என் வேலைக்கா வராங்க. இங்க வந்தா நீங்க அதுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்குறீங்க. என்ன அடிக்கிற வேலைக்கு வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எவனுக்கு வேலை கிடையாது, கிளம்புங்கடா. எங்களுக்கு வேலை இல்லைன்னு நீ சொல்றது? இங்க வேலை செய்யக்கூடாது நாங்க எப்பயும் முடிவு பண்ணிட்டோம். இங்க எல்லாருமே வறுமையில இருக்கிறதுனாலதான் என் வேலைக்கே வராங்க. அதுக்காக அவங்களுக்கு கோழ நினைச்சிடாத. வறுமையில இருக்கிறவங்களுக்கு வீரமும் அதிகமா வரும். ஆனா அதை எங்க காட்டணுமோ அங்க காட்டுவோம். இதுக்கு மேல நான் உன ஒரு அடி அடிச்சா கூட அது எனக்கு தான் அசிங்கம். வாங்க போலாம்.